அனைவருக்கும் வணக்கம். தழையுட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேச போற விஷயம் என்னன்னா, ரஷ்யன் ரூலேட்டுக்கும் ட்ரேடிங்குக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன அப்படின்னு. என்னடா வித்தியாசமான ஒரு தலைப்பை கொண்டு வந்து பேசுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ட்ரேடிங்குக்கும் ரஷ்யன் ரூலேட்டுக்கும் நிறைய லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யன் ரூலேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கி நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு துப்பாக்கியில பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. தமிழ் படத்துல எல்லாம் ரிவால்வார்னு சொல்லுவாங்க. அந்த ரிவால்வார்ல பாத்தீங்கன்னா 6 குண்டுகள் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பழைய காலத்துல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ அந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஒரு போட்டி மாதிரி இருக்கும். அந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். டேபிள்ல 2 பேர் உட்காந்துருப்பாங்க 2 தரத்துல இருந்து. வில்லன் என்ன பண்ணுவான், ஒரு புல்லட் எடுத்து ரிவால்வர்க்குள்ள போட்டுட்டு அதை நல்லா இது பண்ணுவான். அதை ஸ்பின் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சிருவான் டேபிள் மேல. அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி எடுத்துட்டு நெத்தியில இப்படி வச்சுட்டு இப்படி சுடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது சூடாது. ஒரு காலகட்டத்தில் அன்லக்கியா இருந்தாங்க அப்படின்னா அது குண்டுபட்டு சாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இது படங்கள்ல நிறைய புத்தகங்கள்ல நிறைய நாவல்கள்ல எல்லாம் நீங்க வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இதை பத்தி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஷ்யன் ரூலெட் எதுக்கு நான் ரஷ்யன் ரூலெட் ட்ரேடிங்கு கொண்டு வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடிங்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரேஷனலான ஒரு டிசிஷன் எடுக்காம எமோஷனலி நீங்க பவுண்டடா இருக்கிறீங்க அப்படின்னா, பணம் மேல போகுது கீழே வருது, கீழே வரும்போது வாங்கிட்டு மேல வரும்போது விற்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு பணம் இன்னும் கீழே போயிடும். நான் ட்ரேடிங்னு சொல்றது பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் எக்ஸாம்பிளா நான் இங்க சொல்ல விரும்புறேன். இன்ட்ராடே அப்படின்னா என்னன்னா, ஒரே நாள்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் குள்ளே பாத்தீங்கன்னா ஷேரை வாங்கி விற்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்ல. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த ரஷ்யன் ரூலெட் மாதிரி தான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அதிர்ஷ்டம் இல்லைன்னா உங்களுக்கு நட்டமா போகும். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுமே பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ல எக்ஸிட் ஆயிருவாங்க அப்படின்ற விஷயம். அது ஒருவேளை அந்த ஷேர் விழுகிறது அப்படின்றப்போ விழும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமான சேதாரம் ஆகாம ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். இது ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் யார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை மாதிரி இல்ல என்ன மாதிரி ஆட்கள் போய் இன்ட்ராடேல காசு எல்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தலையில தூண்டு மாட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு ட்ரேடிங். அதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அதே போல பாத்தீங்கன்னா கேண்டல் ஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சார்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த இன்ட்ராடேல பணத்தை போட்டு காசை இழந்துக்கிறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்டடி பண்ணணும் ஆகும். ஏன்னா ஒரே நாள் மார்க்கெட் எப்படி பிளக்சுவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாது. அதே போலவே இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாம குளோபல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பங்கு சந்தையில இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான அங்க பேட்டர்ன்ஸ் உருவாகுது, அதே போலவே எக்கனாமி எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம நாட்டோட எக்கனாமி ஆகட்டும் அல்லது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுடைய எக்கனாமி எப்படி இருக்கு, தங்கத்துக்கு நிகரா டாலர் எவ்வளவு விலையில இருக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கணிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை செஞ்சுதான் ட்ரேடிங்ல நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட பேக்கப் இருக்கும். அந்த பேக்கப்ல ஒரு போர்ஷனை எடுத்துதான் அவங்க ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஆகலாம், அல்லது பாத்தீங்கன்னா தனியார் வங்கிகள் ஆகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் ஆகலாம், ட்ரஸ்ட்கள் ஆகலாம். இந்த மாதிரி அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா தொகை அதிகமா இருக்கும். அந்த தொகை அதிகமா இருக்கிறப்போ ஒரு பார்ட் ஆஃப் இட், ஒரு சின்ன போர்ஷனை எடுத்துட்டு தான் அவங்க பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஒருவேளை அந்த ரிஸ்க் எடுக்கும் போது அவங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா அவங்க பாக்கெட்ல போட்டுவாங்க. நஷ்டம் ஆச்சுன்னா இன்கம் டாக்ஸ் கட்டும் போது பாத்தீங்கன்னா அதுல அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல ரொம்ப விவரமா சொல்ல போறேன். இதை ரஷ்யன் ரூலெட்டுக்கு நான் ஏன் கம்பேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு கேம்லிங் மாதிரி தான். கேம்லிங்லயும் அதே மாதிரி தான். நம்ம பணத்தை போடுறோம். பணத்தை போட்டா லக் இருந்துச்சுன்னா சில நேரங்கள்ல நம்ம காசு வரும். லக் இல்லாம போச்சுன்னா காசு இழந்ததுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இதுக்கு நீங்க இன்னொரு உதாரணமா பாத்தீங்கன்னா தமிழ் படமான சதுரங்க வேட்டையில நீங்க பாத்திருப்பீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்களுடைய ஆளுங்களை வச்சு விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு உதாரணத்தை நீங்க அந்த படத்துல ஒரு அனிமேஷன் செக்மெண்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரிதான் அந்த ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட எந்த விதமான பைனான்சியல் பேக்ரவுண்டோ அல்லது பேக்கப்பும் இல்லாம நீங்க நேரடியா ஒரு அமைச்சூரா முதல் வாட்டியா நீங்க போய் இன்ட்ராடேல காசு பண்ணணும் அப்படின்ற ஒரு லட்சத்துல போய் பணத்தை போட்டீங்கன்னா தயம் செஞ்சு செய்யாதீங்கன்னா உங்களுக்கு அது லாபத்தை விட நஷ்டத்தை தான் கொண்டு கொடுக்கும். ₹1 ₹2 இல்ல ₹10 ₹15 உங்களுக்கு அந்த இன்ட்ராடேல லாபம் வந்துருச்சுன்னு நீங்க நினைச்சாலும் கூட நீங்க அதை விற்கிறப்போ பாத்தீங்கன்னா தேவையில்லாத சார்ஜஸ் போடுவாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க, டிபி சார்ஜஸ் போடுவாங்க, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸஸ் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்க சார்ஜஸ் இருக்கும்போது நீங்க போட்டிருக்க காசு வந்திருக்க லாபம் அதே சாப்பிட்டுரும் இந்த டாக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து அப்படின்ற ஒரு விஷயம். அதனால நீங்க இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்ற ஒரு
எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கணும். ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க அதை ட்ரேடிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு புத்தகங்களை படிக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போலவே நீங்க வந்து ஒரு நல்ல ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு தரத்துல போய் நீங்க நிக்கணும். உங்ககிட்ட வந்து பேக்கப்புக்கு வந்து பணம் இருக்கு, எனக்கு வந்து குடும்பம் நடத்துறதுக்கோ அல்லது பாத்தீங்கன்னா என்னுடைய பிசினஸ் ரன் பண்றதுக்கோ போதுமான அளவுக்கான எமர்ஜென்சி வந்து ஃபண்ட் வந்து என்கிட்ட இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, என் குடும்பம் வந்து என் மேல இந்த ட்ரேடிங் காசு மேலதான் என் குடும்பம் ஓடும் அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்களா, உங்களால வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா லாஸ்ட்ல தான் போவீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதே போலதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இன்ட்ராடேனா ஒரு நாள்ல வாங்கி விற்கிறது. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து முன்கூட்டியே நான் வந்து ஒரு பிரீமியம் மாதிரி பே பண்ணிட்டு அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா எனக்கு லாபம் வர மாதிரி, நடக்காம போச்சுன்னா நஷ்டமாகிற மாதிரி ஒரு விஷயம். இது கிட்டத்தட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான் நீங்க அதை வந்து பார்க்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து இது இன்சூரன்ஸ் பாலிசியா இருக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வங்கிகளுக்கு, பென்ஷன் ஃபண்ட்ஸுக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ ஏற்கனவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து அவங்க முதலீடு செஞ்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த போர்ட்ஃபோலியோக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையா, அந்த ஒருவேளை ஏதாவது மார்க்கெட் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா அந்த கிராஷ் ஆகிறப்போ எப்படி லாபத்தை எட்ட முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால அவங்க மாசமோ அல்லது வீக்லி எக்ஸ்பைரியோ வார வாரமோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அது வந்து ஒரு பிரீமியம் மாதிரி ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ண பிறகு அந்த போர்ட்ஃபோலியோ அவங்க என்ன வாங்கி வச்சிருக்காங்க, ஒருவேளை அந்த போர்ட்ஃபோலியோ ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அட்லீஸ்ட் இந்த ஆப்ஷன் மூலமாவார அவங்க லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் ஆகட்டும், எஃபிஐஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், அதே போலவே ஹெச்என்ஐஸ் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் ஆகட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், பேங்க்ஸ் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், பென்ஷன் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னா அது இன்சூரன்ஸ் பிரீமியம் மாதிரி வாங்கி வச்சுக்குவாங்க. ஃபியூச்சர்ல ஏதாவது மார்க்கெட்ல ரிஸ்க் வந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது லாபம் வந்துச்சுன்னா அந்த லாபத்தை வந்து அவங்களால எட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஆப்ஷன்ஸ் வாங்குறதுனால சில நேரங்கள்ல என்ன ஆகும், மாசமும் அவங்க ஆப்ஷன் வாங்கிட்டே போறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு லாசஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த லாசஸ் வந்து பாத்தீங்கன்னா பைனான்சியல் இயர் முடிக்கிறப்போ அவங்க டாக்ஸஸ்ல வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பென்சஸை காமிக்கிறதுக்கோ அல்லது இந்த டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் மூலமா அவங்க பண்ணிருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து குறைக்கிறதுக்கோ அதை டாக்ஸை வந்து இன்னும் குறைக்கிறதுக்கு அதை வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது உங்களை போலவோ என்ன போலவோ ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு நபரோ போய் ஆப்ஷன்ல விளையாண்டுட்டு காசு பண்றோம் அப்படின்ற ஒரு பிம்பத்துல வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது நஷ்டத்துல தான் போய் முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆகட்டும், பென்ஷன் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் லார்ஜர் வால்யூம்ஸ் ஆஃப் இதை வந்து வாங்க முடியும். அவங்களால குவான்டிட்டிஸ் ஆஃப் இது ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களால பை பண்ண முடியும். நம்ம போய் ஒரு லாட்டோ 2 லாட்டோ அல்லது ஒரு 20 ஷேர்ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமம் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் நம்ம ஆப்ஷன்ஸை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லார்ஜர் பிளேயர்ஸ் வந்து எவ்வளவு மேனிபுலேஷன் ஆகும் மார்க்கெட்ல அப்படின்றதெல்லாம் அவங்க கணிச்சிட்டு அவங்க கிட்ட ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு ரிசர்ச் அனாலிஸ்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்குவாங்கன்ற ஒரு விஷயம். அதன் மூலமாக அவங்க லாபத்தை எட்டுவாங்க அப்படின்ற விஷயம். அதனால நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற உங்களுடைய மைண்ட்ல இருக்கு அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பேக்கப் வச்சுட்டு தான் நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கே முயற்சிக்கணும். உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு போர்ட்ஃபோலியோ நல்ல போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் குடும்பத்துக்கு வந்து ஒரு 6ல இருந்து 1 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரியான செலவுக்கான காசு இருக்கு சேஃபா. அதே போலவே உங்க பிசினஸ்லயும் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அதிகமான ஒரு லாபம் வந்திருக்கு உங்க பிசினஸ் மூலமாவோ அல்லது உங்க போர்ட்ஃபோலியோ மூலமோ ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நீங்க இருந்தீங்கன்ற பட்சத்துல சரி ஒரு 5% இல்ல 2% நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்றப்போ நீங்க இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டவோ போயிட்டு நீங்க பிளான் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க டிசிஷன்ஸை எடுத்துக்கோங்க. நீங்களா போய் முயற்சி எடுத்துட்டு பணத்தை இழந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பணம் எல்லாம் போச்சேன்னு சொல்லி குடும்பத்தை வந்து நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. நிறைய பேர் ஆப்ஷன்ஸ்ல விளையாண்டுட்டு சூசைட் பண்ண ஒரு உதாரணங்களும் நம்ம பார்த்திருக்கோம். மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்க லாஸ் ஆயிட்டு அவங்க போர்ட்ஃபோலியோலயும் ரிட்டர்ன்ஸ் இல்லாம போயிட்டு ஆப்ஷன்லயும் அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் வராம போய் கடன் வாங்கி ஆப்ஷன்ஸ்ல காசை போட்டு இந்த மாதிரி பணத்தை இழந்துட்டு அவங்க குடும்பத்தையே நடுத்தரில கொண்டு வந்து கடனாளியா மாத்திட்டு தற்கொலை பண்ணிட்டு போன நிறைய நிதர்சனங்கள் எல்லாம் நம்மளால இந்த ஹிஸ்டரியில போய் பாக்குறப்போ நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இப்போ வந்து புல் மார்க்கெட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த புல் மார்க்கெட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு யூஃபோரியா அப்படின்னு சொல்லப்படுது. மார்க்கெட்ல வந்து எல்லா அசெட்ஸ் வேல்யூவும் மேல போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா எப்போ பேர் மார்க்கெட் அடிக்கும், அந்த பேர் மார்க்கெட் இன்னும் நீண்ட காலமா எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா, எக்கனாமி ரொம்ப வீக்கா இருக்கும்போது அது இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்துச்சு அப்படின்னா
அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வாட்டி நீங்க கடனை வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனுக்கு இஎம்ஐ கட்டி தான் ஆகணும், அதுக்கு வட்டி நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. மார்க்கெட்ல நான் வந்து காசை போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு நான் கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு மனநிலை நீங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணத்துல இருந்து வெளியே வாங்க. ஏன்னா எப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகணும் கூட உங்களாலையும் கணிக்க முடியாது, நம்மனா யாராலையும் கணிக்க முடியாது. எந்த ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு சைக்காலஜில வந்து பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல நான் பேசுறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் ரூலெட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். தயவு செஞ்சு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத வழியை பாருங்க. ட்ரேடிங்ல போயிட்டு ஷார்ட் டேர்ம் கெயின்ஸுக்காக ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்காக காசை போட்டு அதுல ஒரு பங்கை வந்து புரோக்கருக்கு கமிஷன் ஆகவோ அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி ஆகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸ் மூலமா இருக்கிற கேபிட்டலும் எழுந்துட்டு லாஸ்ல போயிட்டு நீங்க உட்காராதீங்கன்னு சொல்றதுக்கு நான் விரும்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவு உங்க நண்பர்களுக்கும் இதெல்லாமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் கூட இதை பத்தின ஒரு அவேர்னஸ் தெரியட்டும்னு சொல்ல நான் நினைக்கிறேன். கடன் பட்டிருக்கேன், நீங்களும் கடன் பட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்களுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க. அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்குள்ளேயும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு தலைப்புல இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் நான் உங்க கூட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டாடி டூட் சார்பாக சந்தேஷ். இந்த யூடியூப் சேனலை மறக்காம நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.